வணக்கம். ஓஷோ உலகம். ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் நெருக்கமாக பழகும்போது, அவர்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்கும்போது எந்த அளவிற்கு உண்மையான காதல் உணர்வுடன் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி ஓஷோ தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேரும் நெருக்கமாக ஒருவரை ஒருவர் விரும்பி காதலில் ஈடுபட்டு அப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் உண்மையாகவே பார்த்தால் ஒருவரை பார்த்து ஒருவர் மனதிற்குள் பயம் அடைகிறார்கள். எப்போ வேணாலும் இவ நம்மளை விட்டு போயிடுவாளோ, நம்மகிட்ட விலகி போயிடுவாளோ, நம்மளை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போயிடுவாளோ, நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாளோ, நம்மளை ஒதுக்கி விட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதலன் மனதில் எப்போதும் நினைத்து கொண்டு எச்சரிக்கை உணர்வுடன் அந்த பெண்ணுடன் பழகுகிறான். அதே மாதிரி அந்த பெண்ணும் இவன் மேலே முழுக்க முழுக்க ஆழமான நம்பிக்கை அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லாமல் எப்போ வேணாலும் இவன் நம்மளை ஏமாற்றிட்டு போகலாம், நம்மளை டீலில் விட்டு போகலாம், நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போகலாம், நாம் இல்லாமல் இவன் வேறு யாராவது பெண் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இருப்பானோ, நம்ம கூட உண்மையாகவே இவன் காதலுடன் இல்லையோ அப்படின்ற எண்ணத்துடனே அவள் எப்போதும் அவனுடன் இருக்கும்போது மனதில் நினைத்து கொண்டு இருப்பது. ஒருவர் மீது ஒருவருக்கு நம்பிக்கை இல்லை. இதை தாண்டி ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த பெண் தனிப்பட்ட முறையில் மனதில் நினைப்பது என்ன அப்படின்னா, அவனை விட நாம் அழகானவன், நம்மக்கிட்ட அழகான தோற்றம் இருக்குது, நம்முடைய முகம் பார்ப்பதற்கு எந்த அளவிற்கு பிறரை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அப்படின்றது நமக்கே தெரியும். நம்ம ரோட்டில் நடந்து போனாலே எல்லாருமே வெறிச்சு பார்க்குறாங்க, உத்து பார்க்குறாங்க. நம்ம சிரித்தாலே அந்த சிரிப்பில் மயங்கி போய் இளைஞர்கள் நிற்கிறார்கள். ஆனால் நாம் காதலிக்கக்கூடிய, நம்மை காதலிக்கக்கூடிய இந்த இளைஞன் அந்த அளவிற்கு அழகானவன் இல்லை அப்படின்றது நமக்கே தெரியும் அப்படின்ற எண்ணத்தில் அவள் இருக்கா. அதே மாதிரி அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்குது, ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது, ஏகப்பட்ட சாதனைகள் செய்யக்கூடிய அளவிற்கு அறிவுகள் இருக்குது. நம்முடைய டேலண்ட்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பெண் அந்த அளவிற்கெல்லாம் அறிவாளி அல்ல. அழகான தோற்றம் இருக்குது, அதை தாண்டி அவளிடம் பாராட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய திறமைகள் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே சில கற்பனைகளை மனதில் வைத்து கொண்டு தான் அவளிடம் பழகுகிறான். இப்போ 2 பேருக்குமே என்னென்னா, ஒருவரை பார்த்து ஒருவர் மீது பயம் இல்லாவிட்டால் ஈகோ அப்படின்னு வரப்போது உயர்ந்த எண்ணம், அவனை விட தான் உயர்ந்தவள் அப்படின்னு அவன் நினைக்கிறா, அவளை விட தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இப்படி இருவரும் மாறுபட்ட சிந்தனைகளை, எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு தான் அவர்கள் இருவருமே ஒருவரோடு ஒருவர் பழகி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அங்கு உண்மையான காதல் என்பதற்கு இடம் எங்கே இருக்கிறது? உண்மையான காதல் அப்படின்னா ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, எந்த விதமான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, தான் தான் உயர்ந்தவன், நம்ம தான் மேலே அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது இருக்கக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இல்லையா, அதுவும் இருக்கக்கூடாது. அவளை விட நாம் தாழ்ந்தவன், இல்லாட்டி அவனை விட நாம் தாழ்ந்தவள் அப்படின்ற எண்ணம் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடாது, அந்த ஆணுக்கும் இருக்கக்கூடாது. எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல், எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல், எந்த விதமான ஆணவ சிந்தனையும் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் இருவரும் 100% ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி, பாசத்தை வைத்து, நேசத்தை செலுத்தி உண்மையான காதலுடன் இருக்க வேண்டும். அப்படி இருப்பது தான் உண்மையான காதல். அந்த இளைஞன் பணக்கார இளைஞன், வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன், கோடிகளில் மிதந்து கொண்டிருப்பவன், அவனை எப்படியாவது ஆட்டையை போட்டுறணும் அப்படின்னு நினச்சி அந்த இளம்பெண் அவனிடம் காதலி என்ற போர்வையில் பழகினாள் என்றால் அதில் உண்மையான காதல் இருக்கிறதா? அதே மாதிரி அந்த இளைஞன் அந்த இளம்பெண்ணுடன் காதல் என்ற பெயரில் பழகி கொண்டு இருந்தாலும் அவனை பொறுத்த அளவில் அவளுடைய உடல் அழகால் ஈர்க்கப்பட்டு அந்த அழகிற்கு தன்னை அடிமையாக ஆக்கி கொண்டு அவள் பின்னால் இவன் சுற்றி கொண்டு இருக்கிறான்.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு இளைஞனும் இளம்பெண்ணும் வாழ்க்கையில் காதலர்கள் என்ற பெயரில் உறவில் ஈடுபட்டால் காதலுக்கு அங்கு என்ன இடம் இருக்கப் போகிறது? அதில் அவர்களுக்கு எப்படி ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும்? அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும்? இப்படி எதிர்பார்ப்புகளுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் காதலர்களாக இப்போது இருப்பவர்கள் காலப்போக்கில் கணவனாகவும் மனைவியாகவும் மாறி இல்லற வாழ்க்கையில் இணைந்து செயல்பட்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும்போது உண்மையான காதலர்களாகவே இல்லாத இவர்கள் எப்படி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்? இதைத்தான் ஓஷோ தன்னுடைய நூலில் ஆழமாக சிந்தனையை தூண்டக்கூடிய அளவிற்கு கேட்கிறார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான மன பயமும் இல்லாமல், எந்த விதமான ஆணவ சிந்தனைகளும் இல்லாமல் உண்மையான காதல் உணர்வுடன் எப்போது ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில் பழகுகிறார்களோ அப்படிப்பட்ட காதலர்கள்தான் சிறந்த கணவனாகவும் மனைவியாகவும் வாழ்க்கையில் இருக்க முடியும். இந்த விஷயத்தை படித்தபோது இது ஆழமான ஒரு விஷயம், உண்மையிலேயே ஆழமாக சிந்திக்கக்கூடிய விஷயம் என்று என் மனதில் பட்டதால் அதை உங்களிடம் நான் இங்கு கூறுகிறேன்.